ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மாசான சம்பவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் சம்பவங்களை பற்றி நம்ம டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து 234 வேட்பாளரையும் சென்னை தாஜ் ஹோட்டலில் வந்து தளபதி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட்டாக. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மேனிஃபெஸ்டோ, டிவிக்கேயோட மேனிஃபெஸ்டோ, ஒரு நியூ ஸ்கீம்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆட்சிக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோன்றது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டாக வந்து பர்டிகுலராக பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸ்டேஜில். அது 234 பேர் அவர் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ ஒரே இடத்துல ஸ்டேஜில் நின்று பண்ணார். அது தளபதி வேறு லெவல் தான். அவர் இந்த 234 பேரையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் மெயினாக ஹைலைட்டான விஷயம் நான் அதில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராயபுரம் தொகுதியோட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து காலில் விழுந்து அவர் எமோஷனலாக சில விஷயம் பண்ணார். அதே மாதிரி ஸோ அவரோட பர்சனல் டிரைவரோட பையனுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீநாத், அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் ஒன்றா படித்த அவரோட ஃப்ரெண்டுக்கும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரனில் விஜய்க்கு ஃப்ரெண்டாக வருவார். அவருக்கும் தூத்துக்குடியில் ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்காரு, எம்எல்ஏ சீட்டு. இந்த மாதிரி ஸோ ஒரு 234 கேண்டிடேட் நிற்க வச்சிட்டாரு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க ப்ளஸ் இப்போ இந்த கட்சியில் இருக்கவங்க மற்ற கட்சியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க, தளபதி வந்துட்டாரு 234 கேண்டிடேட் எங்கடா போவார், நம்மளும் நிறைய இன்னும் உருட்டி பார்த்தோம். ஆனால் தளபதி கரெக்டாக 234 கேண்டிடேட்டை பக்கவாக கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாரு இங்கே ஒரே ஸ்டேஜில் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். தளபதி அங்கே மாஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் பார்த்து அவராக சூஸ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மைனா கண்டிப்பாக தளபதி இறங்கி ஃபீல்டில் தான் பார்த்துருப்பாரு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இறங்கி வந்து லைக் எடுத்துருப்பாரு. ஆனால் வெளியே நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய காசு இருக்கு, அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க அப்படி அப்படின்றது அது சுத்த போய். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தளபதியாக இறங்கி தான் ஃபீல்டில் இறங்கி யாருக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் அனௌன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெரம்பூர் அதே மாதிரி திருச்சி ஈஸ்ட் ரெண்டுத்துலேயும் வந்து தளபதி நிற்கிறாரு. 2 தொகுதியிலுமே தளபதி வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்ணார். ப்ளஸ் அவர் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. இதில் வந்து நான் பெருசாக ஹைலைட்டாக நான் பார்த்த ஸ்கீம் வந்து இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோவில் அவர் சொன்ன விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஒரு 29 வயசுக்கு மேலே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்களே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 29 வயசாயும் வேலை இல்லாமல், சரியான வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கவங்களுக்கு மாதம் 4000 ரூபா வந்து ஒரு லைக் ஒரு தொகையாக வந்து கவர்மெண்ட் வந்து அது ஒரு உரிமை தொகைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு இதுவாக வந்து ஒரு லைக் அந்த ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து மாதம் 4000 ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாரு அப்படின்னு தளபதி சொல்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்த மாதிரியான விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி டிப்ளமா படிச்சவங்களுக்கு மாசம் 2500 ரூபா, அதுவும் பார்த்தீங்கன்னா 29 வயசுக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மாசம் 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு. உண்மையில அது ஒரு நல்ல ஸ்கீம், வரவேற்க வேண்டிய ஸ்கீம். ஏன்னா பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. தளபதி நிறைய நோட்டீஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் எடுத்திருக்காரு, அனௌன்ஸ் பண்ணி. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ள நானே பல பேரை பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ வேலை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்காரங்க மற்ற இதுக்காரங்க தான் இங்கே அதிகமாக வந்து நம்ம சென்னையில் வந்து லைக் வேலை, சென்னை மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் தான் இருக்குது. நிறைய காசு இருக்கவங்க அப்ராட் போகிறாங்க, இல்லை வேறு இடத்துக்கு போகிறாங்க, படிச்சவங்க. பட் அந்த ஒரு ஆவரேஜாக படிச்சவங்க, அந்த ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கவங்க, அவங்க ஸ்விக்கி ரேபிடோ ஜொமேட்டோ ஓட்டிட்டு தான் இருக்காங்க. நான் பல பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 29 வயசுக்கு மேலே லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, மெயினாக டிகிரி படிச்சவங்களுக்கு 4000 ரூபா நான் தரேன், அவங்க வந்து அதை வச்சுட்டு வேலை தேடட்டும், மாதம் அவங்க செலவுக்கு அதை வச்சுட்டு வேலை தேடட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நிறையா இருக்கும். சரி, இந்த மாதிரி வேலைக்கு போகாதவங்களை ஊக்குவிக்க கொடுக்காரு அப்படின்ற மாதிரி கூட சில பேர் வந்து நெகட்டிவாக திருப்பி விடுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிற பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு சூப்பர் ஸ்கீமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ எஜுகேஷன் லோன் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு 12th PhD படிக்கிறவைக்கு. இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் மெயினாக படிப்புக்கு சம்மந்தமாக இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் முறையான விஷயங்களை நடத்தி எதுவுமே இங்கே வந்து காசு வாங்கிட்டு நிறைய பேருக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேர்மையான முறையில் நான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இதுவும் கேரண்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ இந்த லோன் கொடுக்குறாரு. எதுக்குன்னா இந்த நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையில ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வேலை இல்லாமல் இருக்கவங்க கூட நல்ல நியூ பிஸ்னஸ் ஐடியாஸோட வந்து ஸோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட வந்து லோன் வாங்கிட்டு ஸோ பண்ணி அவங்க ஒரு ஓனராக உட்காரலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு அடுத்த தலைமுறையை நல்லா ஊக்குவிக்க தளபதி கொண்டு வந்திருக்க ஒரு திட்டம் இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து மெயினாக ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனிஸில் வந்து தமிழ் பீப்புளுக்கு ஜாப் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறது ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்றது அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனிக்குமே ஒரு 60% பேர் கண்டிப்பாக அதர் ஸ்டேட்ஸ்காரங்களா தான் இருக்காங்க. ஒரு 40% பேர் தான் நம்ம ஸ்டேட்ஸ்காரங்க. அதுவும் நம்ம சென்னையில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா 10% பேர் தான் இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிலுமே.
அந்த லெவலுக்கு ஆகி போயிட்டு வருது. கொஞ்ச நாள் ரீசன்ட் டேஸ்ல அந்த மாதிரி தான் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு பிரைவேட் செக்டர். அதெல்லாம் ஒதுக்கி 75% வந்து தமிழ் பீப்புளுக்கு நான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காரு. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் அது. இதுவும் அவர் கொண்டு வந்திருக்காரு. மெயினாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்லாம் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா படிச்சவங்க 234 பேரும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் தான். எனக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து 234 பேரும் கிராஜுவேட்ஸ் தான். அதில் ஒரு 14 பேர் கிட்ட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து எம்பிஏ லைக் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர். அதே மாதிரி ஒரு 5 பேர்கிட்ட வந்து எம்டி பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 19 டாக்டர்ஸ் கிட்ட இந்த இதில் இருக்காங்க. அதே மாதிரி 11 பேர் பிஹெச்டி பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 204 பேர்கிட்ட பிகாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ, பிடெக், பிஇன்னு பிஎஸ்சி படித்த கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாம் படித்தவங்களும் ரொம்ப ப்ராப்பராக நிப்பாடி இருக்காரு நம்ம தளபதி. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் கொண்டு வந்தது அடுத்த தலைமுறை கரெக்டாக ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக அவராக சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காருன்னு எனக்கு இதிலே தெரியுது. லைக் கேண்டிடேட்ஸ் எல்லாம் அது போக அவர் பேசின ஸ்பீச்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் எமோஷ்னலாகவும் பேசினார். ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சது எமோஷ்னலாக. ப்ளஸ் அவர் வந்து எப்படி அவ்வளோ நேரம் நின்று இத்தனை பேர் அவர் வந்து பண்ணாருன்றதெல்லாம் செமமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துண்டை போட்டு சுற்றுறது அதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. தளபதி உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்காக தான் இறங்கி வந்திருக்காரு. அவர் சினிமாவில் அவ்வளோ சம்பாதிச்சு அசால்ட்டாக ஒரு 2 படம் ஒரு மாதம் 2 மாதம் அடித்தாலே போதும், ஒரு படம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு 200 கோடி 250 கோடி சம்பாதிச்சு உட்காந்துட்டு போயிடலாம். பட் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு இறங்கி அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் கட்சியில் இறக்கி அவர் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள இங்கே வரதுக்கான காரணம் மக்களுக்கு செலவு பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக அவர் வரதுக்கான காரணம் வந்து எதுவும் சம்பாதிக்கிறது அதுக்கெல்லாம் கிடையாது. சம்பாதிக்க பல வழி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் மற்ற பொலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாமல் எதுவும் நம்ம அரசியல் வந்து தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. இங்கே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சோர்ஸ் இருக்குது. அதேமாரி இந்த அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பட் இவரை இனிஷியலாக அரசியலுக்குள்ள வந்தோடனே பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. நம்ம கரூர் இன்சிடென்ட் அது இதெல்லாம் பார்த்தோம். இப்போவும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வேலைங்கெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. நானும் அந்த டிவிகே பார்ட்டியில் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பராக இருக்கனால நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இறங்கி வாலண்டியராக வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க, ஓட்டிங் கேம்பெயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நிறையா ஊர்களில் நிறைய ஏரியாக்களை நான் பார்க்குறேன். சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தீயசக்தி திமுக வெளியே தூயசக்தி டிவிக்கு ஆட்சிமாகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் விசில் அடிச்சுட்டு போகிறாங்க. சின்ன பசங்க நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். இப்போ இந்த பசங்களாம் இப்போவே அந்த ஒரு ஹைப்பில் இருக்காங்க. இன்னொரு 10-12 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஓட்டு வந்ததுன்னா அப்போ அவங்க யாருக்கு போட போகிறாங்க? டிவிகேக்கு தான் போட போகிறாங்க. இன்னமும் இந்த கட்சி டெவலப் தான் ஆக போகுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக நம்ம ஓட் பேங்க் நம்ம வச்சுட்டு இருக்கோம், சந்தோஷப்பட்டு போகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பசங்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு வெறியாக இருக்கிறது வந்து நம்ம என்னடா இவங்களுக்குலாம் ஓட்டே இல்லையே, என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தாண்டா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுது? அது எல்லாமே அவ்வளோ பாசிட்டிவான விஷயம். தளபதி கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸ் மெயினாக ஃபீமேல் ஃபேமிலி மெம்பர்ஸு நிறைய பேர் பிடிச்சாரு. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்களுக்கு கண்டிப்பாக தளபதியை பிடிக்கும், அவர் போட்டு போகணும்னு தோணும். அது மாதிரி எவ்வளோ ஃபேன்ஸ் சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணிலாம் நான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல நான் பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த த்ரிஷா விஷயம் அப்படி இப்படின்னு இன்னமும் சொல்லி தளபதி அவங்க ஃபேமிலி டிவோர்ஸ் விஷயம் அப்படின்னு ஏதோ டைவர்ட் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ரேப் கேசஸ் ரீசெண்டாக நடந்துட்டு வர எல்லா கேஸஸும் மறைக்கிறதுக்காக இப்போ இருக்க ஆளுங்கட்சி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாமும் தடைச்சு உடஞ்சி எவ்வளோ அடிச்சாலும் அதை தாங்கிட்ட தளபதி நம்ம அரசியலில் இறங்கணுன்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. மக்கள் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் எது கரெக்ட் எது தப்புன்றது மக்களுக்கு தெரியும். அவங்க பர்சனல் விஷயம் வேறு, அவங்க இப்போ அரசியலுக்கு வந்து பண்ண போகிற விஷயங்கள் வேறு அப்படின்னும் போது நிறைய பேர் இப்போ தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க இப்படி பண்ணி பெண்கள் ஆதரவெல்லாம் வந்து உடைக்கலான்னு பார்த்தாங்க. அதில் அவங்களால மிஞ்சி போனால் என்ன ஒரு 1% பெண்கள் ஆதரவாக தான் அவங்களால உடச்சிருக்க முடியும். அந்த விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி விஷயம் கிளப்பி விட்டனால. பட் ஆனால் ஒரு 99% வந்து அந்த பெண்கள் ஆதரவு வந்து இங்கே நம்ம தளபதிக்கு இருக்குன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாரும் வந்து டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே மாற்றி ஓட்டு போடுவாங்க. சரி இதாட்டி இவங்க வந்துட்டாங்க, இவங்க வேணாம், அடுத்த வாட்டி இவங்க வரட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அதுக்கு மாறாக ஒரு 3வது ஒரு கட்சி வந்து சரி இவங்க 2 பேருமே வேணாம், நம்ம இவங்களுக்கு தான் வேணும்னு ஓட்டு போடுறவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா சொல்லவே முடியாது. அது போக நிறைய பேர் நியூ யங்ஸ்டர்ஸ் அவங்களும் அந்த புது ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறவங்க கூட நிறைய ஃபஸ்ட்டு லைக் 18-19 வயசில் அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேக்கு தான் போட போகிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் சர்வே பார்த்துருக்கேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் பெருசாக போகும், நிறையா ஓட்டு உடையும். இது வந்து எந்த மாதிரியான மிராக்கள்லாம் காட்ட போகுதுன்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம இறங்கி எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க தான் வந்து அவ்வளோ வெறித்தனமாக எல்லாரும் கேம்பெயின் பண்ணி ஸோ எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணும், இந்த விஷயத்த அந்த மாதிரி சொல்லி நம்ம ஓட்டு போட வைக்கணும், கூட்டு சேர்க்கறதுக்குன்னு இல்லை. காமன் மேனாவே யோசிச்சு பார்த்து நீங்கள் 4 பேருக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்துட்டார் என்னடா பண்ண போறாருன்றது தெரியாது. பட் வந்தால் என்ன பண்ணுவார், அந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் பண்ணணும். கண்டிப்பாக இதில் வந்து இந்த டிவிகே மெம்பர்ஸோ ஃபேன்ஸோ இவங்க தான் போயிட்டு லைக் ஓட்டு கேட்கணும், ஓட்டு கேம்பெயின் பண்ணணும் இல்லாமல் ஒரு காமன் மேனாக ஓகே நம்ம யோசிச்சு பார்ப்போம். லைக் பாஸ்ட் இயர்ஸில் என்ன நடந்திருக்கு, பாஸ்ட் என்னென்ன கட்சி வந்திருக்கு, இப்போ நம்ம இதுக்கெல்லாம் மாறாக ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து எதாவது செய்யணும் அப்படின்ற ஆசைப்பட்டு எல்லாருமே இது ஒரு காமன் மேனாக நீங்கள் ஒரு ஃபேனாக இருக்க எவ்வளோ கட்சியில் இருக்கவங்க ஒரு காமன் மேனாக
நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட போய் இன்சிஸ்ட் பண்ணி ஸோ இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க, டிவிக்கே ஓட்டு போடுங்க, புது மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்ற எல்லாரும் முயற்சி செய்து மக்களாக செஞ்சால் மட்டும்தான் தளபதியை சிஎம் ஆக்க முடியும். சும்மா இப்போ நம்ம ஒருத்தர் சொல்றது 2 பேர் சொல்றதுனால அவர் சிஎம் ஆக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களால் நினைச்சா மட்டும் தான் முடியும். காசு எல்லாரும் வாங்குங்க, யார்கிட்ட வேணாலும் வாங்க, நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான். ஸோ காசு கொடுக்கறதெல்லாம் உங்க காசு தான். யார் எவ்வளோ ஓட்டு காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்ம நீங்கள் கொண்டு வந்து டிவிக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னன்னா தளபதிக்காக மட்டும் இல்லாமல் ஒரு புது மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஓட்டு போடணும். இப்போ இந்த இடத்துல இதை நான் ஒரு தளபதி ஃபேனாக பேசினேன்னா இவனடா ஃபேனு, ஸோ தளபதிக்காக கேம்பெயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு அது கரெக்டாக தான் படுது. தளபதி தான் இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு போடணும், போடுறது நல்லதுன்ற அப்படி ஒரு இதில் படுது. உண்மையாக அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து இங்கே எவ்வளோ பேருக்கு வந்து அரசியல் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க. சுற்றி நாங்களே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேசுவோம், சினிமா பேசுவோம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு அந்த ஒரு கேங் சர்க்கிள், ஈவன் ஒரு ஆஃபீஸ் கேங்காக இருக்கட்டும், ஒரு இல்லை லைக் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், அந்த ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ 4-5 பேர் சேர்ந்தாங்க. எதாவது லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைஃப்பை பற்றி பேசுவோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா பற்றி பேசுவோம், ஏதோ ஒரு ரூமர்ஸை பற்றி பேசுவோம். இவன் ஒரு ஆஃபீஸ் இந்த கேங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபீஸ் கேங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கட்டும், எல்லா கேங்களும் அரசியல் பற்றி தான் பேசுகிறோம். இப்போ இத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்த ஒரு அரசியல் பேச வச்சதே நம்ம தலைவர் தளபதி விஜய் தான். அவர் தான் வந்து எல்லாருமே அரசியல் பேச வச்சிருக்காரு. அவ்வளோ பேர் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நானே நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கெலாம் எடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசாக நான் படிச்சுட்டு இருக்கேன். லைக் அரசியல்லாம் இதுதான்றது நானே இப்போ சொல்ல போனீங்கன்னா கற்றுக்குட்டி தான். டிவிக்கில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் எடுத்து போட்டிருக்காரு தளபதி. பட் அப்படி இருக்கும்போது எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. நம்ம எடுத்த உடனே கட்சியில் வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்றுக்குறோம், அரசியலை பற்றி நிறைய பேசுகிறோம்னு எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. இவன் என்ன பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பிஃபோர் இந்த டிவிக்குன்னு ஒரு பார்ட்டி வரதுக்கு முன்னாடி எனக்கு அரசியலே பிடிக்காது. எந்த கட்சியிலும் இருந்தது கிடையாது. எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்க யாரையும் நான் சொன்னது கிடையாது, சப்போர்ட்டும் பண்ணது கிடையாது. சும்மா ரேண்டமாக போய் எனக்கு அந்த டைமில் யாருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நான் சீமான் போட்டு போட்டிருக்கேன், கமல் போட்டு போட்டிருக்கேன், சொல்ல போனால் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். லைக் விஜயகாந்த்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். நான் லாஸ்ட் ஒரு 12-13 வருஷமா எலெக்ஷன் போட்டு தான் வரேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து எல்லாருக்குமே ரேண்டமாக ஓட்டு போட்டுருக்க. பட் ஆனால் மனசார இது வைக்க நமக்கு பிடிச்சி இவங்க தான் வரணும்னு ஓட்டு போட்டது கிடையாது. யாருக்குமே நான் இதுக்கு முன்னாடி வைக்க பிஃபோர் இந்த டிவிக்கே பார்ட்டி வரதுக்கு முன்னாடி லைக் இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இவங்களுக்காக கேம்பெயின் பண்ணி நான் பண்ணது கிடையாது. இப்போ லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அது தளபதிக்காக பண்ணேன். அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கான அந்த ஒரு லாயலான ஒரு ஃபேனாக நான் இருக்கேன். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ லாயலாக லைக் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 வயசுல தான் நம்ம தளபதி ஃபேன். இப்போ 30-30 வயசு எனக்கு அவ்வளோ ஒரு 25 வருஷமா தளபதி ஃபேனாக ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன். அந்த சினிமாவில் நம்மளை சந்தோஷப்படுத்தி நம்மளை என்டர்டைன் பண்ணி நம்ம சைல்ட்ஹுட்டே திருப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரிஸில் எவ்வளோ ஃபேமிலி மெமரிஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மெமரி இருக்கும், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். பட் அதில் ஒன் பார்ட் ஆஃப் த மெமரியாக தளபதியோட படங்கள் நம்ம பார்த்து அந்த மெமரிஸ் கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட் செட்லையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்குமே அந்த வடச்சென்னை படத்தில் சொல்கிற மாதிரி தான் என்னோட விசுவாசம் தளபதிக்கிடா அப்படின்ற மாதிரி தான் என் விசுவாசம் தளபதிக்கு. அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி யாராரோ ஆளுங்கட்சி யாராரோ என்ன வேணா ஆகிட்டு போட்டோம். பட் நம்ம சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். இந்த எலெக்ஷனும் முடிஞ்ச அளவுக்கு அவரை ஜெயிக்க வைக்க பார்க்குறோம். அதுவும் நம்ம முயற்சி செய்து லைக் அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 2031 இன்னும் வேற லெவலில் அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டேட் பார்ட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் நேஷனல் பார்ட்டியாக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு நம்ம தளபதிக்கான இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. அவர் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பார்ட்டியில் வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து நிறையா பார்ட்டியில் வந்து உங்களுக்கு டெபுட்டி சிஎம் போஸ்டிங் கொடுக்குறேன், சிஎம் போஸ்டிங் கொடுக்குறேன், என் கட்சிக்கு வந்தவங்கலாம் கூப்பிட்டாங்க. அவர் எதுவுமே வேணாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கைக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியானாலும் யாருமே வேணாம், நான் சோலோவாக தான் நிற்கேன், தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா லைக் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்களே அந்த ஒரு கொள்கை எதிர்க்கிறதுனால அவங்க வேணாம்னு சொல்லிட்டு தனியாக வந்து தளபதி லைக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு 234 தொகுதிகிட்ட நிற்கிறாரு. அந்த சைடு பாண்டிச்சேரியும் ஒரு 30+ தொகுதிகிட்ட நிற்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக நிற்கிறாரு. இதில் நிறைய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் நான் ஒரு தொகுதியில் இருக்க கேண்டிடேட்ஸை பற்றி அவங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரியல. பட் ஒரு சில பேர் பற்றி ஒன்றா பண்ணியிருக்காங்க அந்த தொகுதியில் அப்படின்றது என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த அளவுக்கு நமக்குள்ள அரசியல் லைக் அந்த ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டை மற்ற தொகுதியில் நிற்கிறவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததே நம்ம தளபதி தான். அத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் அவ்வளோ பேர் அந்த மாதிரி ஒரு இன்சிஸ்ட் பண்ணி லைக் அதை பற்றி தெரிஞ்சிக்க வச்சுக்கிறாரு. அந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜை கொண்டு வர வச்சிருக்காரு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன பசங்கள்லேருந்து இது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாலிடிக்ஸ் பெருசாக தெரியாது. சும்மா யாரோ 2 கட்சி ஓட்டு போடுவாங்க. மற்றபடி எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்டு மூவி அவங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அந்த பாலிடிக்ஸை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. பட் இப்போ நிறைய பேர் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, யோசிக்கிறதுனால அதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த டிஎம்கேவோட கைகொலிகள் இருக்காங்க, போஸ் வெங்கட், அதுக்கப்புறம் அந்த திவ்யா சத்யராஜோட பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து நம்ம தளபதியை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க ஓவரா. ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்காத மாதிரி எனக்கு அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்க கலாச்சிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலின்னு ஒருத்தங்க இப்போ ஓவரா கொஞ்சம் ஒரு மாதிரி வாய் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க யார்கிட்ட அடி வாங்கி சாக போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லி நம்ம வந்து அப்புறம் நான் பெண்களை மதிக்கல ஏதாவது பேச போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் பேசணும். இங்கே ஆஃப் த கேமரா என்ன வேணாலும் ஃபேஸிங் மாதிரி கிளிக்கலாம்.
பிகாஸ் ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை. தளபதியை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிழிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் வச்சு வறுத்து எடுக்கிறாங்க. அவங்கள தேவையில்லாமல் அவங்க கெரியரே அவங்க எடுத்துக்கிறாங்க. சும்மா இந்த ஒரு டீமுக்கு அவங்க காசு கொடுத்து அவங்களை பேச வைக்கிறதுக்காக அந்த காசு மட்டும் போதும்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மொத்தமாக அவங்க வந்து காலி பண்ண பார்க்குறாங்க. லைக் அவங்க கெரியர் தான் அவங்க காலி பண்ணுறது சமம். அவங்க இப்போ தளபதி பேசுகிற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஈக்குவலான ஆளே கிடையாது. ஈவன் சொல்ல போனால் தளபதியோட அந்த ஒரு கால் செருப்பில் இருக்க அந்த ஒரு கிரிப்புக்கு கூட அவங்க தகுதியான ஆள் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வந்து இனிமேல் சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு காசைப்படுத்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இறக்கி விடுவாங்க. நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி ஐடி மீக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு மக்கள் பலம் இருக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி யார் என்ன சோஷியல் மீடியாவில் பேசினாலும் அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போகிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் ஜூலி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வெற்றி இல்லாத ஒரு வெற்றி ஆளுங்க. ஆனால் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் நம்ம டிஃபெண்ட் பண்ணி சண்டை போகிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. நமக்கு எலெக்ஷனுக்கு கிட்ட இருந்தது. இப்போ நம்ம இந்த ஒரு ஃபேன்ஸோ இல்லை ஒரு கட்சிக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த தளபதி சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நம்ம கட்சி வேலையை தான் பார்க்கணுமே தவிர லைக் இவங்க கூட சண்டை போட்டு நம்ம டைமை வீணாக்கூடாது. நம்ம தளபதியை வின் பண்ண வைக்க தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி சில்லறையும் கூட நம்ம பேசல ஒரு யூஸுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை தான் அமையும். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சியிலுமே கரப்ஷன் இருந்திருக்கு. ஈவன் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா ஆட்சியிலுமே கரப்ஷன் இருந்திருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு புது ஆட்சி வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுன்ற விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இவன் உங்கள் ப்ரீவியஸாக இருந்த இது வந்து கரப்டட் ஆட்சியை பற்றிலாம் நம்ம கழுவி ஊற்றுற அளவுக்கு நம்ம இங்கே வரல. அதை பற்றி பேசுறது வேஸ்ட். அதை பற்றி ஊருக்கே தெரியும். இப்போ அதை நான் இப்போ கழுவி ஊற்றி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கவங்க மேலேயே இப்போ இருக்க கரண்ட் பார்ட்டி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டியில் இருக்கக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கான ஒரு கரப்ஷன் கேஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த கேஸை யாருமே சென்ட்ரலில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியுமே ஒன்றா வந்து கை கோத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ வெளியே பார்த்தா எதிர்கட்சி இந்த மாதிரி எதிர்க்கு மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு சேட் ரியாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இத்தனை பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எதிர்க்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாங் ஜனநாயகத்தில் வர அந்த லைன் தான் ஞாபகம் வருது. ராவணம் அவன்டா ஒத்தையில் நிற்கிற எமன்டா, தளபதி ஒத்தையில் நிற்கிற ஒரு எமன். சுற்றி இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சேர்ந்து வந்து தளபதி அடிக்க வராங்க. ஆனால் இங்கே ஒரு ஒத்தாலா நின்று கில்லி மாதிரி அடி வின் பண்ண போகிறாரு. அதுக்காக மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா பக்கமும் இவருக்கு எதிர்ப்பு இருக்குது. காரணம் வந்து ஜெயிச்சிட்டா அந்த அளவுக்கு பயம், மக்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு பயம் தான். அது போக இப்போ இருக்க பெரிய கட்சிகளை தவிர 50 வருஷமா இருக்க கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கூட்டணி கிட்ட லைக் ஒரு 20 கட்சிகளை ஒன்று சேர்த்து கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கவங்களோட பேரை கூட அந்த கட்சியில் இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கவங்களோட அந்த கட்சி பேரை கூட சொல்ல தெரியுமான்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒத்த சீட்டா கொடுத்து ஜாதி கட்சி இதெல்லாம் கூட சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தளபதி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நமக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதி மத கட்சி அதெல்லாம் தூக்கி போட்டு காமனாக தான் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு நம்பலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சர்க்கார் படமே இப்போ ரீக்ரியேட் ஆகி நடந்துட்டு இருக்குன்னு தோணுது. எனக்கு அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இலுமினாட்டி படம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. லைக் இலுமினாட்டினா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். போயிட்டு நீங்கள் யூடியூப்ல பாருங்க இலுமினாட்டினா என்னன்றது. எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே ரீக்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக தளபதி இந்த வாட்டி ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணுவார். அவர் சிஎம் ஆறாரோ ஒரு எதிர்கட்சி தலைவராரோ ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரம்பூர் அந்த குளத்தூர் தொகுதியில் தளபதி வந்து ஒரு ரோட் ஷோனே சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் போயிருக்காரு. வேற மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் டு தமிழ்நாடு போலீஸ் நல்லா வந்து லைக் ரொம்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக எதுவும் அசம்பாவிதம் ஆகாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கூட்டம் வந்தது. தளபதி அங்கே நல்லா உணர்ச்சி வசப்போங்க பேசினார். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட பப்ளிக் பிளேஸில் அவர் பேசுறதுனால பார்க்கும்போது எனக்கே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது. அங்கேயும் அவர் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், ஒரு சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லது செய்யணும் தான். கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. தளபதி இந்த அளவுக்கு வந்து கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஒரு சினிமா மூலியமா எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணவர். பட் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகை என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்னு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். சினிமா நடிகனாக இருந்தாலும் காமன் மேனாக இருந்தாலும் ஈவன் எல்லாரும் லாஸ்ட் அந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள வந்து வெளியே வந்தாலும் அவங்க காமன் மேன் தான். ஈவன் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஒரு லைக் ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு சினி ஆக்டராக இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி ஒரு காமன் மேனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மனுஷங்க தான் அட் லாஸ்ட் வெளியே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மனுஷனுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காக அப்படின்ற ஒரு இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று ரிப்பீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த எம்ஜிஆர் நடந்த அந்த ஒரு மிராக்கள் இங்கே நடக்கும்ன்றது எனக்கு தோணுது. சம்திங் இப்போ இருக்கவங்க எல்லாரும் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட்டோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டு மக்களால் நினச்சா மட்டும்தான் இது கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷனில் வந்து தளபதி வந்து சிஎம்மாகவே ஆகலாம் அப்படின்றது தான் எங்கள் ஆசை. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கெப்பாசிட்டிக்கும் சரி, மக்களோட அந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் சரி, அவர் எந்த லெவல் ரீச் ஆகணுமோ அது அவரால் ஆக முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். சுற்றி நீங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயம் தான். உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கசின்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லார்ட்டையும் போயிட்டு தாட்டி டிவி கேட்க ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் போகுது. நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருக்கட்டும், மெயினாக ஒரு சொசைட்டியில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு காமன் மேனாக இருக்கட்டும். ஏன்னா
ஏன்டா நான் தளபதிக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க கொண்டு வந்த அந்த மேனிஃபெஸ்டோ பற்றி லைக் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி பண்ணுவார் இது பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொன்னால் இது யூஸ்வலாக இருக்கும். அது வந்து எல்லா கட்சியும் சொல்கிறது. அதை தவிர ஒரு நியூ மாற்றம் வரட்டும். அவர் என்னதான் பண்ணுவார்னு இதில் வாய் வார்த்தையே சொன்னது போகாது. நீங்கள் ஜெயிக்க வச்சு அவர் பண்ணலன்னா நிற்க வச்சு கேள்வி கேளுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவாருன்றதை நம்பலாம். ஒரு நல்ல ஆட்சி அமையும். இதுக்கப்புறம் நிறைய கேம்பெயின்ஸ் நடக்க போகுது. லைக் என்னால் இங்கே இருக்க இந்த சென்னையில் இருக்க இந்த கேம்பெயினுக்கே போக முடியல. செம கூட்டமாக வந்து எனக்கு ஆஃபீஸ் டைம்லாம் என்னால் போக முடியல. அதனால தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வர நிறைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் ஒரு சில இதுக்கெல்லாம் என்னால் போய் பார்க்க முடியும். நிறைய பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. தளபதியை போயிட்டு திரும்பி அந்த ஒரு கேம்பெயினில் பப்ளிக் ரோட் ஷோவில் அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி எனக்கு தளபதியை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. பார்ப்போம். இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் நிறைய இனிமேல் பொலிட்டிக்கல் வீடியோஸ் வரும். ஸோ நிறைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.